சொல்லு மச்சான். மேல தாண்டா இருக்கேன். மேல வா. ஹாய் மச்சான். மச்சான் என்ன மச்சான் சிகரெட் சேசிங்க? மச்சான் செம்ம காண்டாங்க. விட்டுச்சுனே இருக்காது. இப்ப என்ன ஆச்சு? நீ டென்ஷனா இருக்க? சார் லேப்டாப் ரேட்டு கம்மியாக வாங்கிட்டேன் மச்சான். வேலைக்கு எங்க போனாலும் பைக் இருக்குதான் கேட்டு சாவடிக்கிறானுங்கடா. என்ன மச்சான் பண்ணுங்க? இதுக்கே மச்சான் டென்ஷனா வர? லேப்டாப் வித்து பைக் வாங்கிக்கோ, சிம்பிள். உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு. இப்பெல்லாம் ஒரு லேப்டாப் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே செகண்ட் ஹேண்ட்ன்றாங்க. அது வித்து 6000 ரூபாய் 7000 ரூபாய் கம்மியா கேட்கறாங்க. அதெல்லாம் வித்து எப்படி மச்சான் லாபம் வரும்? நீயே சொல்லு எப்படி வரும்? ஹலோ சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? ஓ லேப்டாப்பா உனக்கடா? ஓ ஃப்ரெண்டுக்கா? ஓஹோ ஆ இன்னைக்கே வேணுமா? ஏன்டா அவ்வளோ அவசரம்? ஓ ஊருக்கு போகிறானா? எவ்வளோ ரேட்டுக்கு எதிர்பார்க்குற? ஓ 35. சரி ஓகேடா, நான் பார்த்து சொல்கிறேண்ணா. ம் சரி ஓகேடா. இதோ லேப்டாப் என்னதுடா? இல்லைடா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு லேப்டாப் வேணுமாண்டா. அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் ஏறான் மச்சான். நாளைக்கு ஊருக்கு போகிறான். நான் நைட்டுக்குள்ளே முடிச்சு தர சொல்கிறான்டா. அப்படியா? லேப்டாப் செகண்ட் ஹேண்ட் தெரியாது மச்சான். இப்போ என்ன சொல்ல வர? மச்சான் அவங்க நாளைக்கு அர்ஜென்டா ஊருக்கு போறாங்க வேற சொன்னேன். எவ்வளவு சொன்னாவன்? 35டா. 35ஆ? மச்சான் அவனுக்கு கொஞ்சம் இருக்க விட்டு 13 கொடுத்தா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. மச்சான் இதெல்லாம் நடக்குமா? மச்சான் கண்டிப்பா நடக்கும்டா. ஆடு நம்ம வலையில சிக்கிட்டு இருக்கு. சரி விடு, ஆசைப்பட்ட பலி கொடுத்துருவோம். சரி என்னடா அந்த ஆடு? வண்டி செம்ம கண்டிஷன் இருக்கா. புது வண்டி மச்சி, இப்பதான் வாங்கினேன். சரி அவனுக்கு எத்தனை மணிக்கு வரானுங்க? 10 நிமிஷத்துல வரேன்னானுங்க. வந்துட்டாங்க மச்சி. ஏய் வாங்கடா. எதிரா அவன் பலியாடு? மச்சான் கண்ணாடி போட்டுல அவன் என் ஃப்ரெண்டு முடிச்சான். பக்கத்துல வண்டியில உட்காந்துல அவன் தான் பலியாடுன்னு நினைக்கிறேன். வா பார்ப்போம். இவர்தான் என் ஃப்ரெண்டு. இவர்தான் லேப்டாப் கேட்டீங்க. ஓ நீங்க லேப்டாப் இவன் என் ஃப்ரெண்ட் லேப்டாப் கேட்டு. எங்கதான் பாஸ் லேப்டாப் ஷோரூம்ல ஒர்க் பண்றாரு. உங்களுக்கு என்ன மாடல் வேணும் சொல்லுங்க. ரேட் கம்மியாகிட்டு. அப்ப HP கிடைக்குமா பாஸ்? எஸ்பியா பாஸ்? நீங்க வேணா சோனி ட்ரை பண்ணக்கூடாது. சோனில நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. சோனியா? சோனி 35,000 கண்டிப்பா பாஸ். பையா பஸ் 30K வாங்கி தராங்க. ஆனால் சொல்லி லேப்டாப் எத்தனை வர சொல்லுங்க. பஸ் லோக்கல்ல இருக்க ஷோரூம்ல போயிட்டு மைனிங் பேஷனை கேட்டு வந்தா அப்புறம் நமக்கு சண்டே வந்துடும். என்ன பாஸ் உங்களை சந்தேகம் போற நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு பாஸ். கண்டிப்பா நீங்க ஏமாற்ற மாட்டீங்க. ஓகே பாஸ், அண்ணா கால் பண்ணி எந்திரா சொல்லு. அண்ணா சோனி லேப்டாப் வேணா இன்னைக்கு ஈவினிங்கே வேணும். ரொம்ப அர்ஜென்ட்டு. 2 ஊருக்கு போகிறான். போனே பேசல வேற உரிமையா பேசுறாங்க. ஆனா ஏமாத்துறவனே நல்ல கோவம் வர அளவுக்கு ஏமாறீங்க. பஸ்ஸே அண்ணன் பேசிட்டேன். எல்லாம் நல்லா முடிஞ்சுது. 5 மணிக்கு கையில லேப்டாப் அந்த கையில ஊருக்கு போகுது. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். பஸ் மனசு நல்ல பஸ். அதான் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது பஸ். நீங்க சொல்றது கரெக்ட் தான் பஸ். என் மனசு நல்லதான் கூட இருக்கும். மனசு வழியா இருக்கும். என்ன சொல்றீங்க பாஸ்? மச்சி உங்களுக்கு இந்த ரமேஷ் தெரியல? யார் பஸ்? இந்த வாயில தழும்பு இருக்குமே அவரே சொல்றீங்க? அந்த தழும்பு யார் போட்டா தெரியுமா உங்களுக்கு? யார் பஸ்? அது யாரும் இல்ல பஸ். நீங்களா? ஆமா பாஸ். ஒரு நாள் வந்து பேனா அவன் 30 ரூபா கொடுத்தேன். ஆனா அவன் ஏற்கனவே யூஸ் பண்ண பண்ணி ஏன்ட்ட கொடுத்துட்டான். கையில அவன் கொடுத்த ஏமாத்திர பேனா முன்னாடி அவன் வச்சுக்கோ ஒரே குத்து. பஸ் இந்த சின்ன விஷயத்துக்கு பஸ் அவனை பேனால குத்துனீங்க. தப்புல நம்ம சின்ன தப்பு தெரிவிக்கிறது. அப்பனா இங்க எல்லாம் ஒண்ணுதான். அதே அவன் அப்ப செஞ்சான் தப்பிச்சுட்டான். அது தப்பு இப்ப செஞ்சிருக்கான். கன்ஃபார்ம் ஜூஸ் தான். இன்னும் வச்சு நிறைய ஜூஸ் பண்ணலாம் போல.
சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க பாஸ். துணையா இருக்கணும், உயிரை கொடுக்கணும். என் கண்ணில் மட்டும் காசை ஏமாத்துறவன், நம்பிக்கை துரோகம் பண்றவன் மாட்டினான், குடல் எடுக்கணும். நீங்க ஏன் பஸ் வைக்கிறீங்க? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பாத்து. நீங்க என்ன ஏமாத்தணும். ஏங்க அண்ணா, ஒரு மூஞ்ச பார்த்தா ஏமாத்துற கிடையாது. உள்ள பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியல மச்சி. 4 மர்டர் 3 ரேப் பண்ண மாதிரி இருக்கானுங்க. அப்ப இவனை பார்த்தா அவனால பண்ற மாதிரி தான் இருக்கு மச்சி. ஆனா இவன் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ண மாதிரி இருக்கும். இவனை நம்ம செல்லா குட்டிடா, நம்ம ஏமாத்த மாட்டாங்க. என்ன பாஸ், நான் சொல்றது சரிதானே? சரி பாஸ், அண்ணா வந்திருப்பாரு என்னடா பண்ற? செம்மையா மாட்டிக்கிட்டீங்களா? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நான் கிளம்புறேன். என்னடா விட்டு போற மச்சான்? அவன் தரல 10% ஷேர் தர மாட்டேன். அவன் கொடுக்குற ஐடியில 10% வாங்க சொல்றியா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. மச்சான் டேய் ப்ளீஸ் விட்டு போறா, அதான் சொல்றா. மச்சான் அவன் பேசும்போது நீ ஆனா அவன் மூஞ்சி தானே பார்த்தா. ஆனா அண்ணா டேய் அவன் கண்ணை பார்த்தண்டா, அவன் கண்ட கொலவெறிய பார்த்தண்டா. மச்சான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன். மச்சான் இதுக்கு ஒரு வழி தாண்டே இருக்கு. அவன் வேற நாளைக்கு ஊருக்கு போறான். நீ என்ன பண்ற? அவன் பார்க்க சென்டிமெண்ட் மாதிரி வேற தெரியறானா? என்ன பண்ற? லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு அவன் கையில கொடுத்துரு. உங்க மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. அவன் உடனே காசு தருவான். நீங்க வாங்கிட்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடு. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது 1 வாரம் இல்ல 1 மாசம் ஆனா கூட இந்த பக்கம் நம்ம தலை கட்டக்கூடாது. மச்சான் சூப்பர் மச்சான். 1 மாசம் மச்சான், 1 வருஷம் ஆனாலும் சரி வரவே கூடாது மச்சான். வாரம் போலாம். எவ்வளோ நேரங்களா? ஊருக்கு வேற கிளம்பணும், டைம் வேற ஆயிடுச்சு. வீடு பக்கம் ஆச்சு. கொஞ்ச நேரத்துல வரான்னானுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி வந்து வெயிட் பண்ண சொல்லு, ரீசார்ஜ் பண்ணுறேன். வாரம் வரோம். மச்சான் சொன்ன மாதிரி கரெக்டா பேசுவான். சரியா? ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் பாஸ் லேப்டாப் எடுத்துட்டு ஒரு நேரமா? ஊருக்கு வேற டைம் ஆயிடுச்சு பாஸ். சரி வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி மாமா உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுது. சரி நீங்க வேற நாளைக்கு ஊருக்கு அர்ஜென்ட்டா போறேன்னு சொன்னீங்களா? சரி அதான் லேப்டாப் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புனாங்க. பாஸ் நீங்க மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்கீங்க, எனக்கான லேப்டாப் எடுத்துட்டு வரீங்க. அப்படின்னா பாஸ் ஏமா உங்களுக்கு பாசம்? போங்க பாஸ். அது விடுங்க பாஸ், எனக்கு டைம் ஆகுது. இதாங்க லேப்டாப். சூப்பரா இருக்கு பாஸ். கட்டி தானே சொன்னீங்க? பாஸ் காசு கண்ணை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். நான் வேணா கண்ணிட்ட காசு கொடுத்துறேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா? அப்புறமேட்டா என்ன பாஸ் நம்பிக்கை இல்லையா? சரி தாங்க வச்சுக்கோங்க, நான் காசு கொடுத்தே லேப்டாப் வாங்கி. பாஸ் நீங்க வைங்க பாஸ். என்னடா பாஸ் சந்தேக போறோம்? அவர் சந்தேகப்பட்டா நம்ம கடை நாமளே குத்திடுற மாதிரிடா. பாஸ் நீங்க கண்ணை கிட்ட காசு கொடுத்துருங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். ஓகே பாஸ், நான் வரேன். பாஸ் எங்களை மறக்க மாட்டீங்களா? நான் உங்களை மறப்பனா ஞாபகம் வச்சுக்கணா எனக்கு தெரியல பாஸ். ஆனா நீங்க 2 பேரும் என்ன மறக்கவே மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. பார்த்தா அதுவும் இல்ல பாஸ், சரவணா உங்ககிட்ட கொடுத்துட்டு போனான்னு சொன்னாரு, அதான் வாங்கிட்டு போலாம். அதுவா பாஸ், எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு போறோம், பைக்கை பாக்குறோம், வாங்குறோம். என்ன பாஸ் இது கூட தெரியல? அல்வா பாஸ். என்ன பாஸ் விளையாடிங்களா? காசுங்க எது காசா? நீங்க 2 பேரும் லேப்டாப் எடுக்கலாம் போயிட்டீங்க. அவன் என்னன்னா ரீசார்ஜ் பண்ண போயிட்டான். கடைசியில எவனுமே வரல. ஒரு சின்ன பையன் அல்வா எடுத்துட்டு வந்து சரவணா குடிக்கிறதா சொல்லிட்டு போறான். அததான் அவன்கிட்ட கொடுத்தேன். ஊருக்கு போய் பண்ண போன கால் பண்றேன். நம்புறேன். கண்ணில் மட்டும் காசை ஏமாத்துறவன், நம்பிக்கை துரோகம் பண்றவன் மாட்டினான், குடல் எடுக்கணும். மறப்பனா ஞாபகம் வச்சுக்கணும் எனக்கு தெரியல பாஸ். நீங்க 2 பேரும் என்ன மறக்கவே மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. மச்சான் உன்னை பள்ளியாடினா சரி உன்னை பள்ளியாட வைங்க பாஸ். என்னடா பாஸ் சந்தேக போறோம்? அவர் சந்தேகப்பட்டா நம்ம கடை நாமளே குத்திடுற மாதிரி.
பாஸ் நீங்க கண்ணையிட்ட காசு ஏன் பாஸ் அவனை வச்சுங்க இவ்வளோ பார்த்தா ஏமாத்திரமா தெரியல மச்சி 4 பேர்டு திரும்பி தர வரைக்கும் நீ வாங்கி தாண்டா வேணாம் வாங்கடா வாங்கடா நானே ஃப்ராடு இதுல என்ன ஏமாத்துறாங்க என்ன பாக்குறீங்க மூவில என்ன லேப்டாப் இருக்கா சொல்லுங்க ஐ எம் வெயிட்டிங்